எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷாங்ஷி அண்ட் தி லெஜண்ட்ஸ் ஆஃப் த 10 ரிங்ஸ் படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் படம் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது கதை புரியும். இப்போ வாங்க நம்ம டைம் ஸ்பெஷல் போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 10 ரிங்ஸ் பற்றி நம்ம காமிக்கிறாங்க. 10 ரிங்ஸ் வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனுமே இருக்கும், எல்லாருக்கிட்டையுமே தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த 10 ரிங்ஸை யூஸ் பண்ணுற வெறும் ஒரே ஒருத்தர் தான். 1000 வருஷமாக அவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே அதை வந்து அவர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு எப்படி 10 ரிங்ஸ் வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் பேர் தான் வேணும். 10 ரிங்ஸை அவர் தான் வளர்த்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ 10 ரிங்ஸ் மாதிரி நிறைய பேரை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் கற்றுக்கிட்ட வித்தியை எல்லாமே நிறைய பேருக்குலாம் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறமா அவர் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் மாதிரியாக இருக்கார். ஸோ அதுக்கப்புறமா ஒரு மேஜிக் வில்லேஜை பற்றி இவருக்கு தெரிய வருது. அந்த வில்லேஜுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மேஜிக் வில்லேஜுக்கு போகிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா யாரெல்லாம் என்னென்ன படையெல்லாம் வர சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி காரில் ஒரு சில பேர்லாம் எடுத்துகிட்டு கூட்டின்னு வர சொல்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் இந்த என்ன வருஷம் பார்த்துட்டிங்கன்னா இது 1996 நமக்கு காமிக்கிறாங்க. 1996 தான் இவங்க வந்து அப்படியே அந்த வில்லேஜை நோக்கி இவங்க போயிட்டே இருக்காங்க. அப்போ தான் என்ன வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜ் அப்படியே மூடிடுதுங்க. ஸோ அது தான் மேஜிக் வில்லேஜ் சொன்னல. ஸோ அந்த வில்லேஜ் அப்படியே மூடிடுது. அங்கே தான் வேணுபை எதிர்த்து இங்கிலி அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. ஸோ இங்கிலி வந்து நம்ம வேணுபியை வந்து அப்படியே வந்து எதிர்க்க வராரு. நீங்கள் யார், நான் யாருன்னு முக்கியம் இல்லை, ஆனால் நீ யார், நான் யாரு உனக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வார்த்தை பார்த்து சண்டை போட்டுட்ருக்காங்க. வார்த்தை சண்டை போட வேண்டாம், வா என் கூட வந்து கையால் சண்டை போடு அப்படின்னு ஒன்று சொன்னோடனே ஸோ அவங்க நம்ம சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வேணுவுக்கே இங்கிலி டஃப் கொடுக்குறாங்க. கடைசியில் இங்கிலி வேணுவோட அந்த 10 ரிங்ஸை கட்டுப்படுத்தி அப்படியே வேணுவே தூக்கி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன, வேணுபோ இங்கிலியுமே அப்போ தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையுமே பிறக்குது. ஸோ அந்த குழந்தை பேர் தான் ஷாங்சி. இதுக்கப்புறம் நம்ம வானோபி இங்கிலியுமே அப்பா அம்மாவை கூப்பிடுவோம். ஸோ ஷாங்சி வந்து எதுக்குமா நீங்களாம் நிறைய பவர்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு. ஆமாம், நான் பவர்ஸ் வச்சுருந்தேன் தான். ஸோ அந்த வில்லேஜ், அந்த மேஜிக் வில்லேஜ்லேயே நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு வந்து நம்மளோட வில்லேஜை காப்பாற்றுனது இந்த ஒரு ட்ராகன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த என் ஞாபகத்தமாக இந்த செயினை வச்சுக்கோ அப்படின்னு ஒரு செயின் மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு ப்ரெசன்ட் டேல காமிக்கிறாங்க. ப்ரெசன்ட் டேல நம்ம ஷாங்சி வந்து ஷாங் அப்படிங்கிற ஒரு பேரில் வாழ்ந்துட்டுருக்காரு, ஒரு ஊரில் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ தாங்க ஸோ அவங்க தங்கச்சி வந்து ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்க்குறாரு. அதை பார்த்து அதை அப்படியே உரமாக வச்சுட்டு இவர் வந்து என்ன வேலை பார்க்குறாரு பார்த்துருந்தீங்கன்னா, இந்த கார்லாம் இருக்கும்ல, ஸோ கார் பார்க்கிங் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுக்குன்னு ஒரு பெரிய இடத்துல கார் பார்க்கிங் வேலை இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த வேலை தான் பார்க்குறாங்க. ஸோ கார் பார்க் பண்ணது மட்டும் இல்லாமல் கார் பார்க் பண்ணும்போது அதை இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டுலாம் வந்துட்டு ஜாலியாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஷாங்குக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவள் பேர் கேட். ஸோ கேட் ரொம்ப க்ரேஸியானவ, எந்த விஷயத்தையுமே சீரியஸாக பார்க்காம ஜாலியாக பண்ணிகிட்ருப்பா. ஸோ இப்போ கூட கார் ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கா. அது கூட பக்கம் நம்ம ஷாங் வந்து ஆன்னு கத்துறாரு. இருந்தாலுமே அவள் ஜாலியாக தான் ஓட்டிகிட்ருக்கா. அதுக்கப்புறமா எங்கள் ஃப்ரெண்டாக எல்லாமே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கா, நாங்கள் இப்படி தான் ஃப்ரெண்டாக இருந்தோம், நாங்கள் ரொம்ப டேலண்டானவங்க தான், ஸோ வேறு வேலை கிடச்சி தான் நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நாங்களாம் எப்படி ஃப்ரெண்ட் ஆனோன்னு பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க நம்ம கேட்டு அப்புறம் நம்ம ஷாங்கு நைட் அடுத்த நாள் ஆஃபீஸுங்க, அது கூட பண்ணாமல் போயிட்டு அங்கே போய் கரோக்கி பாடிட்டுருக்காங்க. நாங்கள் வேற மாதிரி நாங்கள் வேற மாதிரி நம்ம தமிழில் அங்கே இங்கிலீஷில் கரோக்கி பாட்டு பாடிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அடுத்த நாளுமே நம்ம ஷாங் வந்து இவங்க இருக்காங்களேங்க, ஸோ கேட்டோட வீட்டில் போய் காலையில் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டு சாப்பாடு நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் சாப்பாடு நல்லா செய்ய மாட்டிங்களா, இப்போ தானேப்பா நல்லா இருந்தது, அப்படியே இப்போ நல்லா செய்ய மாட்டேங்கிற, ஓ சாரி சார் தெரியாமல் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பஸ்ஸில் இவங்களாம் போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஷாங்க் இடத்துல அந்த செயின் இருக்கும்ல, ஸோ அதை கேட்கறதுக்காக ஒருத்தன் வரான். ஸோ அவன் தான் 10 ரிங்ஸோட ஆள். இதை பார்த்தோன்னே அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷாங்க் பயங்கரமாக சண்டை போடுறாரு. அதான் ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் வீடியோ எடுத்து கமெண்ட்ரியோட போட்டு விட்டான். ஸோ நிறைய பேர் அதை பார்த்து லைக்ஸு கமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குது. ஸோ இவனுமே வந்து அவங்கள விடாமல் அப்படியே வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ இவங்க சண்டை போட்டதுனால அங்கே டிரைவர் வந்து லைட்டாக அடிபட்டுருச்சு வரைக்கும். ஸோ பஸ்ஸை கேட் தான் போய் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ கேட்டே வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. நம்ம ஷாங் பயங்கரமாக போட்டு அங்கே போய் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த 10 ரிங்ஸோட ஆளை ஒரு குண்டாக இருக்கிறான். ஸோ நம்ம குண்டு பையன் வச்சுக்கணும். அந்த குண்டு பையனுமே வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்ருக்கான். அப்புறம் இந்த பஸ் வந்து 2ஆக பிரியும் போது குண்டு பையனை கடைசி பக்கம், அதாவது பின்னாடி அமுச்சு விட்டு மக்கள் ஷாங்கு கேட்டு இவங்க எல்லாமே முன்னாடி வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, இந்த கேட்டுமே வந்து ஒவ்வொரு கார் மேலே தள்ளிகிட்டே அந்த பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. ஸோ நம்ம கேட்டுக்கே ஒன்றுமே புரியல, என்ன நீ இப்போலாம் சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு. என் தங்கச்சி இருக்கா தெரியுமா, ஒரு போஸ்ட் கார்டு போட்டிருக்கா. கேட்ட கேள்வி மூலம் பதில் சொல்கிறேன், நாயே என்ன நாயேவா, ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்வி பதில் சொல்கிறா,
பதில் தானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இவங்க அம்மா வந்து இறந்துருப்பாங்க. அதனால இவங்க அப்பா இருக்கார்ல ஸோ அவர் தான் வந்து நிறைய வித்தெல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாரு. எப்படிலாம் சண்டை போடணும், கொலை பண்ணுறது கூட எப்படி சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆனால் வந்து தங்கச்சிக்கு ஒன்றுமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களே கொஞ்சம் மறைஞ்சு சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஸோ நம்ம 14 வயசுலேயே ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு அசாசினேஷனாக மாறிட்டார். ஸோ இதை ஷாங் தான் அசாசினேஷனாக கூட மாறிட்டார். நம்ம ஷாங் இருக்கார்ல ஸோ அவர்கிட்ட வந்து இந்த அப்பா இருக்கார் வரல ஸோ கொலை பண்ணுறதுக்காக கத்தியை கொடுத்துருப்பாரு. ஸோ இவர் தான் முதல்ல முடியாது சொல்லிட்டு ஓடி வந்திருப்பாரு. இதெல்லாமே கேட்டு சொல்கிறாங்க, என் தங்கச்சியை பார்க்கறதுக்கு நான் சைனா போகிறேன், நீயே உன் கூட வா அப்படின்லாம் சொல்லாமல் நான் சைனாவுக்கு போகிறேன், நீ இங்கே சொன்னதுக்கப்புறம் கேட்டுமே இல்லை நான் வரவே சொல்லிட்டு ஏரோப்ளேனில் பேசிக்கிட்டே போயிடுறாங்க. சரி வா நம்ம சைனாவுக்கு தானே போகிறோம், என் தங்கச்சி எங்கே இருக்கான்னு பார்க்கணும், அவள் போஸ்ட் கார்டு போட்டிருக்கான், அதை நான் பார்ப்பேன், அவளை கண்டுபிடிப்பேன், அவள் எங்கே இருக்கான்னு நான் தேடுவேன். நான் யாரு தெரியுமா? என்னது புரியல? இல்லை ஒன்றும் இல்லை சரி சைனாவுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்னும் பாதி தான் கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ பாதி கட்டி முடிக்கல, அந்த பில்டிங்க்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒருத்தன் வந்து சைன்லாம் வாங்குறான். ஆமாம் ஷெலின் தங்கச்சி எங்கே அப்படின்னோடனே, தங்கச்சியா இல்லை ஷெலின் எங்கே அப்படின்னோடனே, ஷெலினா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு போயிடுறான். இவனுக்கு ஒன்றுமே தெரில. அந்த நேரத்தில் தாங்க அங்கே வந்து பயங்கரமாக ஒரு ஃபைட்டிங் கிளப் நடந்துகிட்ருக்கு. ஃபைட்டிங் கிளப்பை பார்த்துட்டு ஒரு முள்ளமன்றிக்காரன் வந்து, இங்கே பாருங்கள் நீ தானே இந்த பஸ் பாய் அப்படின்னோடனே, பஸ் பாயா? ஆமாம் உன் வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், நீ கொஞ்சம் ஃபைட் பண்ணுப்பா, உனக்கு நான் காசுலாம் வந்தால் தரேன் அப்படின்னு ஒன்று தான். முடியாது சரி நீ கொடுத்தனா நான் ஷெலின் எங்கே இருக்கான்னு சொல்லுவேன் அப்படிங்கிறோடனே அவருமே ஒத்துக்கிறார். அதுக்கப்புறம் இந்த வாங்க அபாமினேஷன் இந்த அருவருப்பு சொன்னலைங்க, இன்க்ரெடிபிள் ஹல்கில் ஒரு அருவருப்பு ஒரு தெரியுமா, அதுவும் நம்மளோட வாங்க பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வாங்க அந்த அபாமினேஷனை கூட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டாரு. வா நம்ம போயிடலாம், எனக்கு மூச்சே வாங்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ ஷாங்குமே வந்து நான் சண்டை போட வந்துடுறேன், நான் சண்டை போட்டுட்டு வரேன், வியாபாரம் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் வெட்டுவேண்டா, வெட்ட மாட்டேன் கொலை பண்ண மாட்டேன்னு சொன்னேன். இல்லை அடிப்பேன்டா. அடிப்பியா? சரி அப்போ தான் வாங்க அப்போ சொன்ன போயிட்டாங்க, போர்ட்டல் போட்டு அப்போ தான் 2 பேருமே போகிறாங்க. இப்போ தான் அந்த முள்ளமன்றிக்காரன் இப்போ ஒரு பெய்கிற ஆள் வந்து சண்டை போகிறாரு. அவர் யாருன்னு பார்த்துருந்தீங்கன்னா அவர் பேர் ஷாங் அப்படின்னோடனே ஷாங் வராரு. அதுக்கப்புறமா அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தங்கச்சி ஷெலின் வந்துட்டா. ஷெலினை பார்த்துட்டு நம்ம ஷாங்குக்கு, தங்கச்சி நீ என்ன அப்படின்னோடனே அவருக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் 2 பேரும் பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஷெலின் விட்டுலான்னு போகிறா. அப்போ தான் ஷெலின் கிட்ட நம்ம ஷாங் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சின்ன வயசில் இன்னும் 3 நாள் நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏமாத்திருப்பாரு. ஸோ அதை பார்த்த உடனே அதை கேட்ட உடனே நம்ம ஷெலின் வந்து ஷாங்கை ஒரே அடியில் கவுத்துட்டாங்க. ஸோ அப்புறம் தாங்க நம்ம ஷாங் எல்லாமே ஷெலின் கிட்டே ஏன் இந்த மாதிரிலாம் என்ன பண்ண அப்படின்னோடனே, நான் அந்த இடத்துக்கு ஓனரு, அப்பா கிட்டே என்னை விட்டு நீ போயிட்டேன், 6 வருஷம் ஆச்சு, நான் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டேன், சரி அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த உருவாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இந்த போஸ்ட்டு போட்டு விட்டாருனா தான் நீங்கள் வந்தேன், என்னது போஸ்ட்டை அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அப்புறம் நாங்கள் வந்து இந்த 10 ரிங்ஸோட ஆளுங்களாம் வந்துட்டாங்க. ஸோ ஷாங்கை கைட்டி விட்டு இந்த ஷெலி அதாவது தங்கச்சி ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறமா கேட்டும் இந்த ஷாங்சியுமே வந்து 2 பேரும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் மேலே அப்படியே ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த தங்கச்சியுமே வந்து அப்படியே கஷ்டப்பட்டு கேட்டை காப்பாற்றிடுறாங்க. அங்கே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த குண்டு பையனுமே வந்து சண்டை போட்டுட்ருக்கான். அப்போ தான் தங்கச்சி கழுத்துலேருந்து அந்த செயின், அவங்க கழுத்துமே அந்த மாதிரி ஒரு செயின் இருக்குது. ஸோ அந்த செயினை எடுத்துக்கிட்டு அந்த குண்டு பையன் போயிடுறான். அதுக்கப்புறமா என்ன இந்த செயினில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஷாங்சிக்கு ஒருத்தர் வந்து வித்தெல்லாம் அதான் சின்ன வயசில் அந்த வித்தெல்லாமே கற்றுக் கொடுத்துருப்பாரு. ஸோ அவருமே இங்கே வந்திருக்காரு. ஸோ நம்ம ஷாங்சி வித்தை கற்றுக் கொடுத்தவர் கூட பார்க்காம அவர் கத்தியால் குத்த போகும்போது கரெக்டாக அந்த அப்பா வந்துடுறாரு. அப்பா வந்துட்டு ஷாங்சி அப்புறம் தங்கச்சி ஷெலியுமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு வாங்க நம்ம என் ஊருக்கே போயிடலாம், அதான் நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஊருக்கே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஷாங்சி வந்து ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஐயோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்புறங்க அண்ணங்கிற ஷாங்சி எல்லாமே அப்படியே அந்த ஹெலிகாப்டரில் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஷாங்சி வந்து அப்படியே அவங்க அப்பா கூட வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்னப்பா எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. எப்பா உன் அம்மா இறந்துட்டாங்கப்பா. ஸோ உங்கள் அம்மா இறந்த இடம் அந்த இடம் தான். என்ன இடம்ப்பா? அதான்ப்பா உங்கள் அம்மா இன்னும் சாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஷாங்சி வந்து நிறைய வாட்டி அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் எதிர்த்து பேசியிருந்தாலுமே அவங்க அப்பா ரொம்ப ஜாலியாக பாசமாக தான் பேசுவார். அதுக்கப்புறமா உங்கள் அம்மா இருக்கிற யாரும் என்ன தெரிஞ்சிச்சு, அம்மா தான் செத்து போயிட்டா, இல்லை நான் தான் கனலில் பார்த்தேனே, இல்லை உங்கள் அம்மா சாகவே இல்லை, உங்கள் அம்மா இப்போது அந்த மேஜிக் வில்லேஜில் அவங்க வில்லேஜில் தான் இருக்காங்க அப்படின்னு ஒன்று தான். என்னப்பா மூட நம்பிக்கை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒன்று தான். இல்லைப்பா அந்த வில்லேஜில் தான்ப்பா அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க, அதில் டார்க் கேட் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த டார்க் கேட்டை பற்றி சொல்கிறாங்க. டார்க் கேட்டில் தான் அவங்க அம்மா வந்து மறைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ இவங்க அம்மா இருக்காங்கல்ல, ஸோ இவர் வந்து இவங்க ஒய்ஃப் அப்படியே அது இங்கிலேயே கூட்டிகிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ அப்போ தான் 10 ரிங்ஸ் எல்லாமே அவுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அவங்க அம்மா இருந்ததுக்கப்புறம் 10 ரிங்ஸ் எடுப்போண்டாம் அப்படிங்கிற மாதிரி 10 ரிங்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் விடலை, 10 ரிங்ஸ் எடுப்பேன், 10 ரிங்ஸை வச்சு அவங்கள போட்டு தள்ளும்
அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். ஸோ நான் அதுக்கப்புறம் சொல்கிறேங்க, சரி இப்போ உங்கள் அம்மா தான் நம்ம தேட போகிறோம், உங்கள் அம்மா இருக்கிற வில்லேஜுக்கு தான் போக போகிறோம், உங்கள் அம்மா இருக்கிற வில்லேஜ் அந்த வில்லேஜ் மக்களில் விடலனா அந்த வில்லேஜ் மக்களையும் நான் போட்டு தள்ளுவேன், அந்த ஊரையே போட்டு தள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஷாங்ஷி ஷெரினை எதிர்க்க இவங்க 2 பேரும் செயின் இருக்குது தெரியுமா, ஸோ அதை எடுத்து ஒரு ட்ராகன் 2 அந்த செயின் அப்படியே எடுத்து அந்த ட்ராகன் கடையில் இருக்கிறாரு. ஸோ அப்புறம் தாங்க இந்த வில்லேஜுக்கு போகிற வழி என்னன்ட்டு அந்த ட்ராகன் அப்படியே காமிக்குது. ஸோ வருஷம் ஏதாவது ஒரு வருஷம் தான் ஸோ அந்த வில்லேஜ் திறக்கும். ஸோ அதனால் இப்போ இந்த 3 நாளில் திறக்க போகுது. ஸோ அதனால் நம்ம அங்கே தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 10 ரிங்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் ஷாங்ஷி ஷெரினை தடுக்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஷாங்ஷி ஷெரினை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க அப்பாவுக்கு வந்து நம்ம எப்படியாவது அந்த ஊரை போட்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ஸோ அவருக்கு அவங்க ஒய்ஃப் பேசுகிற குரல் எல்லாமே கேட்குது. ஸோ அதுக்கப்புறம் ஷாங்ஷி ஷெரினுமே எப்படியாவது இங்கே தப்பிக்கணும் அப்படிங்கிற அப்பா போகிறதுக்கு நம்ம அங்கே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. ஸோ அப்போ தாங்க அவங்க ஒருத்தர் இவன் நம்ம ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணலாம். ஸோ அங்கே ஆக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்க அப்பா இருக்கா இல்லைங்க, இவர் வந்து ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார் பார்த்துருந்தீங்கன்னா, என்னோட பேர்லாம் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருந்தான், அவனை மேண்டரின் அவன் பேர். ஸோ அந்த மேண்டரின் வந்து அவனை நான் வச்சுருக்கேன், அவனை நான் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவன் எப்படி என் பேர் மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ இங்கே தாங்க அந்த மேண்டரின் அந்த ஆக்டர் அவர் இருக்காரு. ஸோ இவர் எப்படி ஆக்டராக இவர் மேண்டரினாக மாட்டான்னு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அயன்மேன் தான் வந்து இவரை பிடிச்சி வச்சிருப்பாரு. ஸோ அந்த ஜெயிலை பிரேக் பண்ணி இவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு இந்த ஆக்டரை கூட்டிகிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஸோ அதனால் ஜாலியாக இருக்க என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணுறாங்க, அது உயிரோடு வச்சிருக்காரு, இல்லைன்னா போட்டு தள்ளியிருப்பாரு. ஏன்னா அவங்க அப்பா பேரையும் ஒரு மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தாங்க நான் போகிற இடத்த சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மோர்வியஸ் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு மிருகம் இருக்குது. ஸோ அந்த மிருகத்தை நம்ம ஷாங்ஷியோட அம்மா தான் வளர்த்துருப்பாங்க. ஸோ அந்த மிருகத்துக்கு வந்து அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வழி தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி அப்படியே தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சு போகிறாங்க. ஸோ கார்லேயுமே போகிறாங்க. அங்கே போகிற வழி அந்த மிருகம் அந்த மோர்வியஸ் அப்படிங்கிற அந்த விலங்கு அந்த மிருகம் வந்து சொல்லிட்டு இருக்கு, இப்படி போங்க அப்படி போங்க, ரைட்டு திரும்பு லெஃப்ட் திரும்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த வில்லேஜ்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த வில்லேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கிட்டே இருக்கு. கடைசி இப்படி உள்ளே வருண்டா சங்கரி கருப்பை உள்ளே வருண்டா அப்படின்ட்டு உள்ளே வந்துடுறாங்க. ஸோ அங்கே நல்ல வித்தியாசமான கிரியேச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு சக்தி கொஞ்சமே புரியலன்னா பறக்கிற ஹார்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த வில்லேஜ்லேருந்து பெரியவங்க எல்லாமே வராங்க. நீங்களாம் இங்கிலியோட பசங்க தானே? ஆமாம், நாங்கள் இங்கிலியோட பசங்க தான் அப்படின்னு தான். இல்லை உள்ளெல்லாம் விட மாட்டோம் அப்படின்னு தான். இங்கிலியோட தங்கச்சி வராங்க, நீ உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லா வேலைகளுமே அப்படி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது நாங்கள் 4000 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில பேர்லாம் கேங்கெலாம் வந்து இந்த இடத்த போட்டு தரலான்னு பார்த்தாங்க. அப்போ தான் எங்கள் முன்னோர்கள் எல்லாமே சேர்ந்து அவங்கள போட்டு தள்ள பிளான் போட்டாங்க. போட்டு தள்ளும் போது எங்கள் ஆளுங்களால் தாக்கு பிடிக்க முடியல. அப்போ தான் எங்களை காப்பாற்றின ட்ராகன் வந்துச்சு. ஸோ அந்த ட்ராகன் வந்து அவங்களெல்லாம் போட்டு தள்ளிச்சு. அப்போத்துலேருந்து அந்த ட்ராகனை நாங்கள் கூட தெய்வமாக நினச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் ஷாங்ஷிக்குமே ஷெல்லினுக்குமே வந்து ஒரு காஸ்டியூம் மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. சரி, எங்கள் அப்பா எதுக்கு இங்கே உண்மையிலே எங்கள் அம்மாவை நீங்கள் எதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு வந்து தான். இல்லை இங்கெல்லாம் இல்லை. அப்படி என்னதுன்னு பார்த்துருந்தீங்கன்னா என்னது அப்படின்னு தான். ஸோ இங்கே வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு பவர் இருக்கும். ஸோ அந்த பவர் வந்து வெளியே கூட வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் யாராவது அவங்களுக்கு ரொம்ப பாசமான இறந்து போயிட்டாங்கன்னா ஸோ அவங்களுக்கு மட்டும் அது தோணும், இங்கே தான் இருக்காங்க, இந்த இடத்துல தான் இருக்காங்கன்ட்டு. ஸோ அதை ரீசர்ச் பண்ணி இங்கே வருவாங்க. மற்றபடி அடுத்து இது வந்து உங்கள் அப்பா தான் சூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்புறமா இந்த ஷெலினுக்கு வந்து ஒரு வெப்பன் மாதிரி அவங்க இந்தியோட தங்கச்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஷாங்ஷி வந்து எப்படி வந்து எங்கள் அம்மா எப்படி வந்து தோக்கடிச்சாங்க அப்படி அந்த வித்தியில் கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு தான் இங்கிலியோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஷாங்ஷிக்கு அந்த வித்தியை ஒவ்வொரு மூவ்ஸுமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்படி சண்டை போடணும், அப்படி காலை அப்படி ஓரமாக வச்சு சண்டை போடணும், காலை உள்ளே விட்டு சண்டை போடணும், காலை உள்ளே விட்டு அந்த காலை எடுத்து வெளியே விட்டு அப்படியே காலை மடக்கி சண்டை போடணும். இன்னும் நீங்கள் ரோட்டில் போடுற சண்டை எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, ரோட்டில் போடுற சண்டை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இப்போ நமக்கு இவங்க அப்பாவை காமிக்கிறாங்க. அப்பா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்துருந்தீங்கன்னா, அவங்க அம்மா பேசுகிற மாதிரி தான் சவுண்டு கேட்டுட்ருக்கு. பிளாக் விடோஸ் 10 ரிங்ஸ் வாங்க களத்தில் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் இப்போ நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. இங்கிலி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம ஷாங்ஷிக்கு கொடுத்து அப்படியே சண்டைலாம் சொல்லி கொடுத்துருக்கும்போது தான் அயன் ரேசர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. இவங்க 10 ரிங்ஸ் அதாவது நம்ம அப்பா போட்டு தள்ளுறதுக்கு வராங்க. இப்போ அம்மா கையில் ஒரு ஸ்ட்ரென்த்துமே இல்லை, அவங்க கையில் பவருமே இல்லை. வாங்கடா உங்கள் கூட நான் சண்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே அவங்க அம்மா வந்து அவங்க சண்டை போடுறங்கிற பேரில் அவங்க கையில் பவர் எல்லாமே செத்து போயிட்டாங்க. இதெல்லாமே வந்து இவர் பார்த்துட்ருக்காரு. அதான் நம்ம ஷாங்ஷியில் இவர் கண்ணு முன்னாடி பார்த்து அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஐயோ அம்மா செத்து போயிட்டாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு நம்ம தலைவன் அப்பா வராரு. வந்து அவங்க அம்மா இறந்து போனதை பார்த்துட்டு காண்டாகி
10 ரிங்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு 2 கையிலுமே 5 ரிங்ஸை போட்டு அவனுங்களை போட்டு தள்ளுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை போட்டு தள்ளுறாரு. ஆனால் அந்த அயன் ரேஞ்சர்ஸோட ஹெட்டு மட்டும் அங்கே இல்லை. ஸோ ஹெட்டு தான் அப்படியே போட்டு தள்ளும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ தான் ஷாங்சி கிட்ட சொல்லியிருப்பாரு, ஃபஸ்ட் அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாருங்க. ஸோ அது வந்து ஹெட்டை போட்டு தள்ளுறது தான். ஸோ நீ தான் ஹெட்டு போட்டு தள்ளு கத்தியை கொடுத்துருப்பாரு. ஷாங்சி விடுவாரா, போட்டு தள்ளிட்டாரு. ஆனால் அவங்க அப்பா கிட்ட போக விரும்பலை. அதே மாதிரி எங்கள் அப்பாவும் அன்றைக்கி போட்டு தள்ளுற வேண்டிய நேரமும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஷாங்சி சொல்கிறாரு. ஸோ அடுத்த நாள் காலையில் வாருக்கு எல்லாமே எல்லா வில்லேஜஸுமே வந்து அப்படியே கரெக்டாக ரெடி ஆகுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு 10 ரிங்ஸுமே வராங்க. ஸோ 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. சண்டை அவங்க அம்மா அங்கே அதான் அவங்க ஒய்ஃப் இங்கிலி அங்கே இல்லை அப்படின்னு சொல்ல கூட விடமாட்டுறாரு நம்ம 10 ரிங்ஸு. ஸோ 10 ரிங்ஸு அதுக்கப்புறமா இவர் இருக்கார்லங்க நம்ம ஆள், அதான் நம்ம அப்பா. ஸோ இவங்க 2 பேர் அந்த ரெண்டு டீமு வில்லேஜஸுமே அப்புறம் 10 ரிங்ஸ் 2 டீமும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ 10 ரிங்ஸை கட்டுப்படுத்துகிற விதமாக ஷெலி அங்கே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ கேட்டங்க ஓரமாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. நேரம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம அப்பா இருக்கார்லங்க, அவர் விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன், அடிச்சுட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஷாங்சியை கடலில் தள்ளி விட்டு போயிட்டாருங்க. அந்த அப்பாவுமே வந்து டார்க் கேவ்னு அந்த இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்த போய் உடச்சிட்ருக்காரு. அதுலேருந்து ஒரு சின்ன மான்ஸ்டர் வருது. ஸோ அங்கேருந்து ஒவ்வொரு மக்களோட சோல், அதாவது ஒவ்வொரு மக்களோட சோல் இருக்குது தெரியுமா, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதோட ஹெட்டுக்கு போய் கொடுத்துட்ருக்கு. இதை பார்த்த நம்ம மக்கள் எல்லாமே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரிங்ஸும் சேர்ந்து மக்கள் கூட சேர்றாங்க. அந்த மான்ஸ்டர் எப்படி போட்டு தள்ளணும்னு தெரியுமா, ஸோ இந்த வில்லேஜர்ஸ் வச்சுக்கிற அந்த ஆயுதத்தால் மட்டும்தான் அந்த மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ள முடியும். ஸோ அதனால் அந்த 10 ரிங்ஸ் ஒன்றா சேர்றாங்க. ஸோ 10 ரிங்ஸ்மே அந்த ஆயுதத்தை கொடுக்குறாங்க. நம்ம ஷாங்சியோட கதையில் இருக்கும்போது தான் அவங்க அம்மா சொல்ல ஞாபகம் வருது, அந்த டிராகன் எப்பயுமே நம்ம ஊரை காப்பாற்றோம் அப்படின்னு வந்து தான் அங்கே அந்த டிராகன் இருக்குங்க. இதை பார்த்து அவருமே அந்த டிராகன் எழுப்புன்ட்டு டிராகனை எழுப்புறாரு. ஸோ அந்த டிராகன் அப்படியே ஷாங்சி அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா அந்த பெரிய மான்ஸ்டருமே வந்துருச்சு. ஸோ அந்த சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அப்படிங்க இருக்கா. ஸோ இந்த ஆக்டர் அப்புறம் அந்த மார்வியர்ஸ் செத்தமாக நடிச்சிட்டு இருக்காங்க, ஏதோ சோல் எடுக்கக்கூடாதுன்ட்டு. அந்த இடத்துக்கு நம்ம தலைவன் ஷாங்சி அவங்க அப்பா கூட போய் அப்படி பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. அவங்க அப்பாவுமே வந்து இப்போ 2 பேருக்குமே 5 ரிங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஷாங்சியுமே வந்து அவங்க அம்மா எப்படி சண்டை போடுவோம் அந்த மாதிரி அப்போ நேச்சுரலாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் 2 பேருக்குமே இப்போ 5 ரிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஷாங்சி 10 ரிங்ஸுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் அந்த பெரிய மான்ஸ்டர் வந்து இவரோட, அதாவது அப்பாவோட சோல் எடுத்துகிட்டு அப்பாவை போட்டுட்டு போயிடுச்சு. இவருக்கு சமகானாச்சு அப்பா செத்து போயிட்டாரேன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன, ஸோ அப்பா வந்து ஒரு நினச்சி பார்க்குறாரு, என்னன்னா நம்ம பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி உணர்ந்துட்டு செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஷாங்சி அப்புறம் அந்த டிராகன் 2மே சேர்ந்து அப்படியே அந்த மான்ஸ்டர் போட்டு தள்ள போது அந்த மான்ஸ்டர் ஒரு செகண்ட் கேப்பில் அந்த டிராகனை போட்டு தள்ளியிருக்கோம். ஸோ கேட்டு வந்து ஒரு அம்பு மாதிரி விடுறாங்க. அந்த டிராகனை அந்த கேட்டு எப்படி காப்பாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த டிராகனை விடாமல் நம்ம ஷாங்சி 10 ரிங்ஸுமே இந்த மான்ஸ்டர் வாயை விட்டு அப்படியே அந்த 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 10 ரிங்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் செத்து போயிடுச்சு. ஸோ இவங்க அந்த வில்லேஜஸ்க்கு எல்லாமே மரியாதை செலுத்துறாங்க. நிறைய பேர் இழந்து போயிட்டாங்க. ஸோ மரியாதை செலுத்துறாங்க. அப்புறம் ஷாங்சியுமே கேட்டுமே நடந்தது எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு நம்பவே இல்லை. அப்போ தாங்க வாங்க போர்ட்டல் போட்டு ஷாங்சி வா உள்ளே வா அப்படின்னோடனே இவருமே இதோ வந்துட்டேன் சார், ப்ரெசன்ட் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. நீ வா அப்படின்னோடனே இவங்களுமே போகிறாங்க. ஸோ அங்கே நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸு இவங்க சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிறாங்க. அப்போ தாங்க நம்ம வாங்க என்ன சொல்கிறாரு பார்த்துக்கிங்கன்னா, நீ இந்த 10 ரிங்ஸை யூஸ் பண்ணும்போது காமர்தாஜுக்கு ஏதோ ஒரு ஃபீல் மாதிரி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காமர்தாஜுக்கு ஒரு ஃபீல் வந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஏதோ இந்த 10 ரிங்ஸ் வந்து யாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கிற மாதிரி ஏதோ தோணுது. ஸோ இங்கே நல்லா பாரு அப்படின்னு. ஆமாப்பா காமர்தாஜ் மாதிரி ஏதோ இருக்கே. ஆமாம் அது எங்கள் ஊர் தான். ஸோ காமர்தாஜுக்கு ஏதோ ஃபீல் கொடுக்குற ஃபீலிங்ஸ் மாதிரி ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ப்ரூஸ் பேனர் வந்து இந்த விஷயம் வந்து சயின்டிஸ்ட், அதாவது சயின்டிஃபிக் பொருள் மாதிரி எதுவும் தெரியல அப்படின்னு கேப்டன் அமெரிக்காவே வந்து இது எந்த ஒரு டெக் மாதிரியுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து உனக்கு எதாவது மெசேஜ் அனுப்பி தான் பாருன்னு பிளாக் நம்ம கேப்டன் மாதிரி என்ன சொல்கிறேன்னா எனக்கு டைம் ஆச்சுப்பா நான் கிளம்புறேன், நீ என்கிட்ட நம்பர் வாங்கிக்கோ அப்படின்னு இருந்தால் நம்ம ப்ரூஸ்மே வந்து இவரோட நம்பர் என் கையில் இல்லை, நான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் போய் போயிட்டாரு. ஸோ இப்போ வந்து இது யாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கு, இந்த 10 ரிங்ஸ் யாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வாங்க சொல்கிறாரு. யாருக்கா இருக்கும், யாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாமே வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறமா வாங்கு இந்த கேட்டு அப்புறம் நம்ம ஷாங்சி 3 பேருமே கராக்கி பாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு போஸ்ட் கிரெடிட்ஸ் யார் காமிக்கிறாங்கன்னா தங்கச்சி அவங்கள காமிக்கிறாங்க. ஸோ தங்கச்சி ஷெலியுமே வந்து நிறைய 10 ரிங்ஸ் மாதிரி ஒரு ஆளுங்களை எல்லாமே உருவாக்கிட்டு இருக்காங்க. இதோட ஷாங்சி அண்ட் தி லெஜண்ட்ஸ் ஆஃப் தி 10 ரிங்ஸ் படம் முழுசா முடியுது.